கவர்மெண்ட் ஏன் சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நேற்று பெட்ரோல் விலை ₹3 ஏறினதுக்கும் இந்த கோல்டுக்கும் ஒரு இன்டர்லிங்க் கனெக்ஷன் இருக்கு. ஸோ ரீசெண்டாக வெஸ்ட் ஏஷியால வார் நடந்தனால உலகம் முழுக்க க்ரூட் ஆயிலோட டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஸோ இதனால குளோபலா க்ரூட் ஆயிலோட பிரைஸ் $120 மேல ரைஸ் ஆயிட்டே இருக்கு. ஆக்சுவலா இந்தியா 85% ஆஃப் ஆயில் ரிசர்வ் நம்ம வெளிநாட்டுல இருந்து தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். க்ரூட் ஆயில் பேரலுக்கு $1 ஏறுனா இந்தியா 16,000 கோடி வரைக்கும் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியிருக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னா ஆயில் ரிசர்வ் வெறும் 10 நாளுக்கு மட்டும்தான் பேக்கப்பே இருக்கு. இப்போ ஆயில் ரிசர்வ் கம்மியாயிட்டே இருக்கனால இப்போ நம்ம ஆயில் வாங்கணும்னா நமக்கு டாலர் தேவை. ஆல்ரெடி டாலர் டிமாண்ட் ஏறிட்டே இருக்கனால நம்மளோட ருப்பியோட வேல்யூ 96 வரைக்கும் வீக் ஆயிருக்கு. இந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இப்போ கோல்டு வாங்கினா ஆக்சுவலி கோல்டு நம்ம இந்தியாவில் மைண்ட் பண்ணுறதே இல்லை. அதுவுமே நம்ம வெளிநாட்டிலேருந்து டாலருக்கு பதிலாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறோம். ஒரே நேரத்தில் டாலர்ஸை கொடுத்து ஆயிலும் கோல்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்ம ஃபாரின் ரிசர்வே மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிரும். இந்த சிச்சுவேஷன் இதனால தான் சென்ட்ரல் பேங்க் கோல்டோட இம்போர்ட் டாக்ஸை 6% 15% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமா மக்கள் வாங்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு இதை பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்தியாவில் 25,000 டன் அளவுக்கு கோல்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு தான் கோல்டு வாங்காதீங்கன்னு சொல்றாங்க. உங்களை எப்பயும் வாங்க வேணாம்னு சொல்லலை. ஸோ இப்போ நம்ம பண்றது ஆக்சுவலி நம்ம ருப்பியை இன்னும் கீழே விழாம பார்த்துக்கிறதுக்காக. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க.